வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பஞ்சபட்சி மாரியப்பன். ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஆசை 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 பேராசையாக மாறிடக்கூடாது. ஆசைதான் ஆன்மீகத்தின் ஒரு தடையாக உள்ளது. ஆசை பேராசையாக மாறிவிடக்கூடாது. அதுக்காக ஆசையை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஆசை பேராசையாக மாறிவிடக்கூடாது. ஆசை ஆசையாக இருக்க வேண்டும். ஒரு ஆசை ஒருவருக்காகவோ இல்லை ஒரு பெரியவர்களுக்காகவோ இல்லை ஊருக்காகவோ அந்த ஆசை சங்கடங்களை மன வேதனைகளை உண்டு பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற ஆசைகளை கூடுமானவரை ஒதுக்கிவிட்டு ஆசை ஆசையாக இருக்க வேண்டும். ஆசை பேராசையாக மாறக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு 60 வயது ஒரு முதியவர் 16 வயது இளைஞரை ஒரு கன்னியை திருமணம் செய்தால் அது அவர்கள் சம்மதித்து தான் திருமணம் செய்கிறார்கள். அது அவர்களுடைய உடன்பாடு. ஆனால் சமுதாயம் அதை ஏற்றுக்கொள்ளுமான்றால் ஏற்றுக்கொள்ளாது. அப்படிப்பட்ட ஆசைகளை புறத்தள்ளிவிட்டு ஆசையை ஒரு அளவோடு ஆசை நமக்கு மட்டும் கிடையாது. ஆசை நம்ம அனுபவித்தாலும் அது பிறர் பார்க்கும்போது அது ஆசையாக இருக்க வேண்டும். அது நமக்கு ஒரு ஆபத்தை உண்டு பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மனநிலையில் ஆசையை வளர்க்க வேண்டும். அதுக்காக ஆசையை இருக்கக்கூடாது. மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, இந்த 3 ஆசையும் ஒழிக்க வேண்டும் என்பது ஆன்மீகத்தின் ஒரு தத்துவம். ஆனால் ஆசை இது எல்லாம் விட ஆசைக்கு அதனால் சொல்கிறேன், ஆசை எந்த பொருளையும் வெறுத்து விடக்கூடாது. அது வேண்டாம் என்று உதறிவிடக்கூடாது. அதை கடந்து போக வழிபடணும். ஆசை ஒரு சமாதானமாக இருக்கணும். ஆசை பேராசையாக மாறக்கூடாது. இது உங்கள் மனதில் உருக்கமாக மனதில் நிறைவு கொண்டு இந்த ஆசையை கடக்க வேண்டும். அப்படி கடந்தால் உங்களுக்கு இந்த ஆன்மீகத்தில் ஒரு கதவுகள் திறக்கப்படும். அதில் பல மாற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும். ஆசையாக இருக்க வேண்டும். ஆசை பேராசையாக இருக்கக்கூடாது. நீங்கள் நினைக்கும் ஆசை பிறர் மனதையோ பிறருடைய மன உளைச்சலுக்கு அந்த ஆசை ஆளாக்கக்கூடாது என்பதை மனதில் உறுதியாக கொண்டு இந்த ஆசையை கடக்க வேண்டும். அப்படி கடந்தீர்கள் என்றால் இந்த ஆசை உங்களுக்கு ஒரு குருவாக ஒரு கடவுளாக இருந்து உங்களை வழிநடத்தும். உங்கள் ஆத்மாவாக இருக்கும் இந்த ஆசை. ஆசையை கடக்க முயற்சியுங்கள். ஆசையை வெறுக்காதீர்கள். ஓம் நமச்சிவாய. சிவாய நம. சிவாய நம. ஓம் நமச்சிவாய. சிவாய நம.